தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் பிலிப்பியர் அதிகாரம் 4 வசனம் 4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய காருண்யத்துக்காக நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தருக்குள்ள நாங்க சந்தோஷமா இருக்கத்தக்கதா ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. கர்த்தர் இந்த நாள் இந்த வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசுகிறபடினால் நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய மன துக்கத்தெல்லாம் அகற்றி ஆண்டவரே, மன பாரத்தை வருத்தத்தை எல்லாம் அகற்றி ஆண்டவரே, கர்த்தருக்குள்ள உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து இருக்கத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. பவுல் கட்டுகளோடு இருக்கும் பொழுது, சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த பிலிப்பு சபைக்கு எழுதினது போல ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையில ஆண்டவரே, எவ்வளவு கட்டுகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ள விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நின்று ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தின் மீது சந்தோஷம் அடைந்தவர்களாய் கர்த்தர் எங்களுக்கு செய்வீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரே கர்த்தரை பற்றி கொள்ளத்தக்கதான கிருபையை தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே அப்பா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கணவன், மனைவி, பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள் பெறத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பாரத்தோடு இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு ஆண்டவரே கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று எழுதப்பட்டிருக்கப்பா. ஆமா ஆண்டவரே, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே அது எங்களுக்கு நல்ல மருந்தாய் இருக்கிறபடினால் நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு சந்தோஷமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ந்து களி கூறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொள்ளட்டும். கர்த்தர் அப்படியே செய்யறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.